Hello Doctor YouTube channel வணக்கம். Myself Dr. M.G. Rajini காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் ரஜினி ஹர்ஷினி மதுரை. ஸோ காதில் சீல் விடுதல் பிரச்சனை வந்து ஒரு பொதுவான காது தொண்டை பிரச்சனை. இது வந்து மெயின் காரணம் வந்து காதில் ஜவ்வில் ஓட்டையாக இருக்கணும். சம்டைம் அந்த ஓட்டைக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு பேர் க்ரானிக் சப்பரேட்டிவ் ஆடிஸ் மீடியான்னு பேர். அப்படின்னா வந்து மிடில் இயர், காதுடைய மிடில் இயரில் ஜவ்வில் ஓட்டையாக இருக்கணும். காதில் மிடில் இயரில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காது கேட்குறதுக்கு 3 எலும்புகள் இருக்கும், ஜவ்வு இருக்கும், மூக்கில் இருந்து ஏர் வந்து போயிட்டுருக்கும். வந்து சம்டைம் இந்த ஜவ் ஓட்டனால காதில் சீல் வடிக்கலாம். இதில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. சேஃப் டைப் பிரச்சனை, அதுக்கு பேர் டியூபர் பனைக்கு ஒரு விதமான காது பிரச்சனை. டேஞ்சரஸ் டைப்னு ஒரு டைப் இருக்குது. வந்து அது வந்து மிடில் இயரில் அந்த காது எலும்புக்குள்ளே எலும்பு அரிக்கக்கூடிய தன்மைகள் உள்ள ஒரு கட்டி புறப்பட்டு கொலிஸ்டோட்டமான கட்டி புறப்பட்டு எலும்பு அரிச்சு இன்னர் இயர் அரிச்சு மூளைக்கு போகக்கூடிய தன்மையோட ஒரு கட்டி. ஸோ நம்ம வந்து இது காதில் சீல் வடிவது வந்து சம்டைம்ஸ் நிறைய வந்தால் பயப்படக்கூடிய தன்மை கிடையாது. கொஞ்சமாக வருது, ஸ்மெல் வருது, அது மீன் கலரில் ஸ்மெல், மீன் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். ப்ளஸ் வந்து காதில் பிளட்டு மாதிரி வர மாதிரி இருந்து கொஞ்சமாக நீர் வந்தால் அது ஒரு டேஞ்சரஸ் டைப் வந்து. ஸோ அந்த மாதிரி இருந்தால் உடனே காது மூக்கு அணுகணும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த காதில் சீல் படிக்கிறத வந்து ஈஸியாக வந்து எண்டோஸ்கோப் மூலம் காதுடைய ஜவ்வு நீர் இருந்தாலும் சுத்தம் பண்ணிவிட்டு எண்டோஸ்கோப் மூலம் சக்ஷன் மூலம் அது மாதிரி நீரை எடுத்துகிட்டு காது ஜவ்வை அழகாக பார்க்க முடியும். அது காது ஜவ்வு ஓட்ட சிறுசாக இருக்கா அல்ல உள்ள வேறு எதுவும் பிரச்சனைக்குரிய காது பிரச்சனையா டேஞ்சரஸ் டைப்பான்னு ஈஸியாக பார்க்க முடியும். அதை மாதிரி பார்த்த பிறகு அதுக்கான மெடிக்கேஷன் உண்டு. வந்து சம்டைம் யூஸ்வலாக வந்து காது இந்த மாதிரி சீல் வடிது பிரச்சனைக்கு வந்து மெடிக்கேஷன் மருந்துகள் மூலமாக காதுடைய வலியையும் சீல் வரதையும் குறைக்க முடியும். பட் ஓட்டையாக இருந்தால் அதுக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் மிக மிக அவசியமாகும். அதில் வந்து பர்டிகுலராக வந்து காதில் எலும்பு அரிக்கக்கூடிய தன்மை உள்ள ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதுக்கு பேர் நம்ம வந்து காமனாக சொல்லுவோம் அன்சேஃப் சிஎஸ்எம் சொல்லுவோம், ஒரு அட்டிகான்ட்ரல் டைப் சொல்லுவார், கொலிஸ்டோட்டமான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்படும். பட் காது ஜவ்வில் மட்டும் ஓட்டை இருந்தால் சம்டைம்ஸ் நம்ம மருந்துகள் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுவாக தானாக அந்த ஓட்டை க்ளோஸ் ஆகாமல் இல்லையான்னு வெயிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும். வந்து ஸோ யூஸ்வலாக வந்து மெடிசன் வந்து மருந்துகள், காதில் சொட்டு மருந்துகள், மாத்திரைகள் மூலமாக காது வலியை குணப்படுத்த முடியும், காதில் நீர் நிப்பாட்ட முடியும். பட் ஜவ் ஓட்டையாக இருந்தால் அது வந்து அறுவை சிகிச்சை, காது அறுவை சிகிச்சை தேவைப்படும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து எண்டோஸ்கோப் மூலம் காது அறுவை சிகிச்சை பண்ணுற வந்து. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் வந்து காதுக்கு உள்ளேயே பண்ணக்கூடிய டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி வந்து. ஸோ வெளியில் எந்த கட் பண்ணுறது கிடையாது. காதுக்குள்ளேயே வந்து எண்டோஸ்கோப் மூலமாகவே காது ஜவ் பார்க்க முடியும், காது எலும்புகள் நல்லா இருக்கான்னு பார்க்க முடியும். ஈவன் உள்ளுக்குள்ளே எலும்புக்குள்ளே கட்டிகள் இருந்தாலும் மேஸ்டாடெக்டமி ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ண முடியும். அது மூலமாக ஒரே நாள்லேயே பேஷண்ட்க்கு அந்த அறுவை சிகிச்சையில் குணமாயிருவாங்க. வெளியில் எந்த காயங்கள் இருக்காது, தையல்கள் இருக்காது. ஸோ இது வந்து இந்த மூலம் அறுவை சிகிச்சையினால் வந்து ஒரு சிம்பிளாக முடியும். வந்து பட் சம்டைம்ஸ் ஒரு கட்டிகள் ரொம்ப அதிகமாக இருந்து உள்ளே பரவி இருந்ததுனா வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுவோம். அதில் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் எண்டோஸ்கோப் மூலமாகவும் ஓப்பன் பண்ணி பண்ணுறப்ப அதுக்கு எல்லாத்தையும் குணப்படுத்திட்டு காதுடைய ஃபஸ்ட்டு வியாதிகள் குணப்படுத்தணும். இரண்டாவது வந்து காது கேட்குற தன்மைகள் குறைபாடு இருந்தால் அது எலும்புகள் சரி பண்ணக்கூடிய ஆஸ்டிகுலோபிளாஸ்டி ஆப்ரேஷன் பண்ணும். சம்டைம் காது ஜவ்வில் ஓட்டை இருந்தால் அது மெரிங்கியோபிளாஸ்டி, டிம்பிளோபிளாஸ்டி என்ற ஜவ்வை ஒட்ட வைக்கக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணி முழுமையாக காது பிரச்சனைகள் வந்து சிம்பிளாக வந்து குணப்படுத்தக்கூடிய நவீன முறைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. வந்து ஸோ காது கேட்குற தன்மைகள் பொறுத்து அதை ஈவன் யூஸ்வலாக ஆப்ரேஷன் முன்னாடி வந்து ஒரு காது கேட்குற தன்மைகள் பண்ணிடுவோம், ஸ்கேன் பண்ணுவோம். வந்து இதை காமன் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இது வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இதன் மூலம் நமக்கு எப்படி வந்து தீர்வு காண முடியும். ஸோ மருந்துகளில் தீர்வு காண முடியுமா, எண்டோஸ்கோப் மூலமாக அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா, இல்லை டேஞ்சரஸ் கொஞ்சம் ரிஸ்கான சர்ஜரி இருந்தால் அதுக்கு எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணக்கூடிய நவீன முறைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறனால வந்து காதில் சீல் வடிந்தால் எண்டோஸ்கோப் மூலமாக பரிசோதித்து காது மூக்கு அணுகி அதுக்கான தீர்வுகள் காணிட்டிங்கன்னா ஒரு உடனடியாக ஒரு சொல்யூஷன் பார்க்க முடியும்.